यस्याभवद्भक्तजनार्तिहन्तुः विजित्वमन्येष्वविचारितूर्णम् स्तम्भेवतारस्तमनन्यलभ्यम् लक्ष्मीसुमं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहदस्तवितराणि गुणाह्यम् अस्मद्गुरोर्भगवतोऽसदैकसिन्धोः रामानुजस्य चरणो शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं गोपीतानां सर्वमुनीश्वरम् श्रीरङ्गे शयीदेन्दुना करुणया असौ स्यादिप्रेक्षितां ख्यातस्य नरसिंहकार्यमुने पादाम्बुजैन्दिरं तां दीक्षादिध्यादिविश्वगुणैः भान्तं बुधाग्रेशं श्रीमद्रङ्गसनार्योन्ते श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वर सर्वगुणा संयमीन्द्रेण दृष्टन्यस्तात्मानन्दसिंहे नरहरिषडचित् योगिने दुष्प्रसादात् प्राज्ञं श्रीरङ्गकारि प्रभोतिपतेः प्राप्तलक्ष्मीसुम्मास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररघुवीक्षणानि श्रीरङ्गनाथशरणोऽपि यतीन्द्रदृष्टं लक्ष्मीसुम्मसवे करुणैकपात्रम् श्रीरङ्गवीरपुराणषडोपहृत्यं वेदान्तदेशे यतीन्द्रमहाप्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नरहरिषडचिद्रङ्गपूकादिजाभ्यां कारुण्याक्षीणसिंहेशरिभोः आत्मनिक्षेपदन्यु वेदान्ते वावधूयत्वमिसरिता रङ्गपूर्वेण सूक्तम् वात्स्यं नारायणार्यं परमदमनव्याख्याख्यातमीडे श्रीमद्रङ्गसदारिसंयमविवरान् लब्धामान्तद्धयम् श्रीमद्वीररुद्वहाद्यषडित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेददंसदेशेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणशासनवशम् नारायणं योगिनं श्रीमद्रङ्गसदारि योगिचरणनिस्तात्तरक्षाभरणं श्रीमद्रङ्गसदारि वीरविवराट् लब्धामान्तद्धयम् ईर्ष्याडम्बविवर्जितं स्वगुणैः भान्दं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गसदार्योगिपदे श्रेयोनिधिं संशये श्रीमश्रीरङ्गपृथ्वीश्वरसर्वगुणा संयमीन्द्रेण दृष्टं न्यस्तात्मानन्दसिंहेन नारगजयोगः श्रीमद्रङ्गसदारि योगिजनस्तात्तरक्षाभरणं श्रीमद्रङ्गसदारि वीरविवराट् लब्धामान्तर्धयम् ईर्ष्याडम्बविवर्जितं स्वगुणैर्भान्तं महद्भं सजम् वन्दे वत्सविभूषणं कुसुमभूषितवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षरद्दत्रय्यन्तसारम् अनवद्यगुणं बुधाघ्रय नारायणाध्येकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेतिशेखरम् आश्रयामः जयत्यासुरसन्तासद्भान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमं व्योमवसः சுவாமி தேசியனுடைய சங்கல்ப சூரியத்தை ஆரம்பிச்சுன்னு வருகிறோம். அதுல காமன் ரத்தி இவா ரெண்டு பேருடைய சம்பாஷணையும் கூட வசந்தனும் சேர்ந்து அவருடைய காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இந்த ரசியானவள் காமனை பார்த்து கேட்கிறா. அவளுக்கு உள்ளுக்குள்ள பயம் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா விவேகன் தன்னுடைய இந்திரியங்கள் எல்லாம்
நிகிரகம் பண்ணி, அதாவது ஒடுக்கி நல்ல விவேகமான ஞானத்தை பெற்றவன். அதனால அந்த ஞானத்தை பெற்றதுனால அவன் நிவிற்த்தி தர்மத்துல கூற்ற முடியும்னா, நிவிற்த்தி தர்மம்னா என்ன, மோட்சத்தை அடைய வேண்டியதிலேயே நோக்க முடியும்னா இருக்கான். அதனால தான் மட்டும் அனுபவிச்சா போராது, லோகத்துல இருக்கிற ஜனங்களும் எல்லாரும் மோட்சத்துக்கு வரணும் அப்படின்ற எண்ணம் நம்ம ஆச்சாரியர்கள் எப்படி நமக்கு எல்லாம் ஜீவனம் பண்ணணும் எண்ணமுடையவராக இருக்கிறாரோ, அதே மாதிரி விவேகன் இந்த நாடகத்துல அப்படி சத்துவகுணம் உள்ளவனாக இங்க இருக்கான். அதனால அவன் மேல ஒரு சந்தேகம், ஏன்னா அவன் இப்படி இருக்கானே, இப்படி இருக்குச்சே அவனை யாரால ஜெயிக்க முடியும், அவனால யாரால அவனை இவன் அப்படின்னு சொல்லி அவள் உள்ளுக்குள்ள பயத்தை திருப்பி திருப்பி அவன்கிட்ட சொல்றான், காமன் கிட்ட. அதாவது காமன் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கான், மகாமோகன் மாதிரி சூரன் யாரும் கிடையாது, அவனுடைய இடதுகால் பிரம்மருத்ராதிகள் அவ தலையிலே இருக்க, அப்படிப்பட்ட வலிமை மிக்கவன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இருந்தாலும் இவளுக்கு உள்ளுக்குள்ள பயம் இருந்துட்டு இருக்கு. சரி, அவன் என்ன நோக்கத்துல உங்களை எதிர்க்க வரான், அவன் என்ன மந்திர ஆலோசனை பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்கிறான். அது சொல்றான், ராஜத்துல சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். இந்த ராஜகுல ரகசியத்தெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது, அதுவும் ஸ்திரீகிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்றான். உடனே மன்மதனுடைய கையை பிடிச்சிட்டு அந்த உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப பக்கத்துல இருக்கிற வசந்தன் என்ன பண்றான், தனக்குள்ளேயே சிரிக்கிறான். என்ன விதி விளையாடுறது பாத்தியா, இவன் மகாமோகனை விட்டு கூடாம இவன் பேசிட்டு இருக்கான், அவளுக்கோ தன்னுடைய கணவனான மன்மதனுக்கு ஏதாவது ஆபத்து வரப்போறதுன்ற பயத்துல விவேகனை பத்தியே நினைச்சுட்டு இருக்காவோ. இப்போ அவனை ரொம்ப, அதுவும் காமனுக்கு மிகவும் வேண்டியவள் ரதி, அவள் ரொம்ப நிர்பந்தப்படுத்துறா. அந்த விவேகனுடைய பிளான், ரகசியமான பிளான் என்ன அப்படின்றத சொல்லுன்னு கேட்கிறா. உடனே இவன் சரி, அப்புறம் மன்மதனை பார்த்து சொல்றான், மனோரத சமர்த்தானா மகாமோக விரோதினா மந்திரபேத நமஸ்மாபிஹி காரியம் தத்தரிபந்திபிஹி. அவன் விவேகன் ஒரு மனோரதத்துல இருக்கான், அவன் மனசை திடமா வச்சுட்டு இருக்கான், அவ்வளவுதான். அவன் காரியம் எதுவும் ஒழுங்கா பண்ண மாட்டான். ஆனா நமக்கெல்லாம் எதிரி அவன். யாரு, நாமெல்லாம் மகாமோகன் கட்சியை சேர்ந்தவர்கள். அதனால நமக்கு விரோதி விவேகன். அப்படிப்பட்டவன் என்ன மந்திராலோசனை பண்ணியிருக்கான்றத சொல்றதுனால தப்பு கிடையாது. ஏன்னா அவன் என்ன நினைச்சு, அவன் எந்த எண்ணத்துல இருக்கான்றத சொல்ல போறோம். நம்மளுடைய பிளான சொல்ல போறது இல்லையே, நான் என்ன காரியம் பண்ண போறோம் நம்மளுக்கு சொல்ல போறது இல்லை. அவன் என்ன நினைச்சிருக்கான்னு சொல்லாம இல்லையோ, அதை சொல்லலாம் அப்படின்னு அஸ்மாபிஹி காரியம் தத் பரிபந்திபிஹி ஆனால் வெளியில சொல்லலாம்னு சொல்றாங்க. ஆக அந்த விவேகனுடைய மந்திராலோசனையை நாம் பிரகாசப்படுத்தலாம். அவர்கள் மனோரதிக்கலாம், அவ்வளவுதான். இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு மனக்கோட்டை கட்டலாம் யாரு, விவேகன்லாம். ஆனா அவனால நம்மள மாதிரி பலம் அவனுக்கு கிடையாது. காதல விழுதா, அடியன் விழு நல்லா விழுதா. சரி சரி. அதனால அவ மனசுக்கு ஆசைப்பட்டுனே இருக்கலாம், மனக்கோட்டை கட்டினே இருக்கலாம், அவளால ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால அவ மனோரதம் நிறைவேறாது. நாம அது சொல்லலாம் அப்படின்னு சொல்றான் யாரு, வசந்தன். உடனே காமன் சொல்றான், பிரியே கதையாமி தர்ஹி, நான் சொல்றேன், ரொம்ப எனக்கு வேண்டியவளே, பிரியமானவளே, நான் உனக்கு சொல்றேன். அந்த பாவி இருக்கானே யாரு, கதையாமி தர்ஹி, நான் உனக்கு சொல்றேன். அஸ்தி கலு அனபிஜ குல சார்வபௌம விவேக விவேக
ஹதக மூல அகர்த்திரு அகர்த்திரு அகர்த்தத்துவ அபிமானாதி நானாவித விஷம திருஷ்டி சககிருத்தா. அவன் விபரீதமான எண்ணங்கள்லாம் உடையவா இருக்கான். ஆனா அவன் என்ன பண்ணுவான், கேட்கச்சே வெளியில சொல்லுவான், நான் இதுக்கும் கர்த்தா இல்லை, எந்த காரியமும் நான் செய்யல, என்ன எந்த காரியமும் செய்யறது எனக்கு சக்தி இல்லை, எல்லாம் என்னை உட்புகுந்து பெருமாள் தான் பண்ணி வைக்கிறான் அப்படிதான் நான் வெளியில பேசுவான். ஆனா நம்மளை அழிக்கிறதுக்கு அவன் நிறைய பிரயத்தனங்கள் பண்றான், எண்ணங்கள்லாம் வச்சுட்டு இருக்கான். அதனால நம்மளை அழிக்கிறதுக்கு அவன் ஒரு தீவிரமான ஒரு எண்ணத்தை கொண்டிருக்கான். அவெல்லாம் யார் தெரியுமோ? நிவிருத்தி தர்மப்படர்கள், அதாவது மோட்சத்தில் ஆசை உடையவர்கள். அந்த நிவிருத்தி தர்மத்தை உடையவர்களுடைய பெருமைய வேதங்கள்லாம் சொல்றது, உபநிஷதெல்லாம் சொல்றது. ஆக நம்மளுடைய பிதா இருக்கிற மூலபுருஷன், அதாவது ஜீவன், அவனை என்ன பண்ணி அவனுக்கு உபதேசம் பண்ணி அவனை செவுடனாகவும் குருடனாகவும் ஊமையாகவும் இப்படி எல்லாம் அவனை ஆக்கிட்டான். இதான் மதம் மாற்றத்துக்கு மெஸ்பரிசம் பண்றாளே, அந்த மாதிரி இவனும் விவேகன் என்ன பண்ணிட்டான், நம்ம அப்பாவை எத்தையும் காதுல போட்டுக்காம அவர் ஏற்கனவே நடுவே இருக்கக்கூடாது, எதுக்கும் தலையிட மாட்டார். அப்படிப்பட்டவரை உலக அனுபவங்கள்லாம் ஈடுபடாதபடி நிவிருத்தி தர்மத்துக்கு வேண்டியதான காரியத்தெல்லாம் செய்கிட்டு இருக்கான். இப்படிப்பட்ட அவன் நிவிருத்தி தர்மத்தை உடையவன். அவன்கிட்ட என்ன ஒரு விசேஷம்னா, அவனுக்கு புத்தி, அவனுடைய மனைவி புத்தி, அவளும் இவனுக்கு சேர்ந்து ஒத்துழைக்கிறான். ரெண்டு பேரும் சேர்றதுனால இவன் என்ன பண்றா, ரொம்ப அழகா சொல்ற. கஷ்டித்து, அதாவது ஆமா, அகிருத்துவ அபிமானாதி நானாவித விஷம திருஷ்டி சககிருத்தா கஷ்டித், அதாவது இங்க அகிருத்துவ அபிமானாதி நானாவிதம் சொன்னதுனால அசரார் கூட்டத்தை பார்க்கக்கூடாது, அசரார் ஏதாவது தப்பா சொன்னா அதை காதில் கேட்கக்கூடாது, என்ன அதாவது அசராருடைய தோஷத்தை பார்க்கக்கூடாது, இப்படியெல்லாம் உபநிஷத்து சொல்றது. அதே மாதிரி அவனை ஆக்கணும்னு பார்க்கலாம். கஷ்டிது அஸ்மத் குல அபிசார காட்சிபிகி உபனிஷத் ஊசுர நிஷ்டை. இந்த உபனிஷத்து இருக்க அது ஒரு விளையாத நிலம். அந்த விளையாத நிலத்துல அது எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது. இதே மாதிரிதான் சொல்லுங்க, வரட்டு வேதாந்தம் சொல்லிட்டு இருக்காது. லோகத்துல நம்ம அனுபவிக்கணுமா இல்ல எல்லாத்தையும் அனுபவிக்காத, என்ன அந்த வஸ்துக்கள் தோஷத்தெல்லாம் பார்த்துட்டு பதிலேருந்து ஒதுக்காத. அந்த வஸ்து தோஷம் தான் இருக்கும், நீ அதை அனுபவிச்சுட்டு போயிட்டேற, உனக்கு என்ன? அப்படி இருக்கிறத விட்டுட்டு இதுல இருந்து நிவர்த்தி பெறலாக இருக்கணும்னாக்க அது இத மாதிரி வரட்டு கௌரவத்தை உபதேசிக்கிறது இந்த உபநிஷத்தெல்லாம். அப்படி அதுல இந்த விவேகாதி போன்றவர்கள்லாம் சில பேர் என்ன பண்ணிக்கிறா, அதுல மாட்டிண்டு அனுஷ்டியமான நிவர்த்தி தர்மஜா தர்ம, அந்த நிவர்த்தி தர்மத்தெல்லாம் அனுஷ்டிக்க ஆரம்பிக்கிறான். அதுல ஊறி போன என் நிஷ்டசிய புருஷ, அப்படி நிவர்த்தி தர்மத்துல அதனால அந்த நிவர்த்தி தர்மத்துல இருக்கிறவளுக்கு என்ன ஆறுது அப்படின்னு சொன்னா, தன் நிஷ்டசிய புருஷஸ்ய பர தோஷ தரிசனாதிஷு அந்த பதிர பங்கு மூக்காதிபத்து அத்தியந்த அவசன்ன அவஸ்தானாம் ஆகரண்யது. அவளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த நிவர்த்தி தர்மம்னு ஒரு பிசாசு,
அந்த நிவர் ஏன்னா அசலா இருக்கு நல்லதெல்லாம் ஒரு பிசாசு மாதிரி தெரியும். இதனால இவ்வளவு பைத்தியமா இருக்க, எப்ப பார்த்தாலும் பெருமாள் பெருமாள் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. அதனால நிவர்த்தி தர்மத்தை ஊறி போனவர்களுக்கு அந்த அதனுடைய எதிரிகள் இருக்க காம மோகாதிகள் அவளுக்கெல்லாம் அவளை கண்டா பிடிக்காது. அதனால அது அத்த ஒரு பிசாசு பிடிச்சு ஆட்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவா. அதனால அந்த பிசாசானது அந்த புருஷன்கிட்ட போய் ஒட்டிட்டு இருக்கு. அத்தோட கூட இவனுக்கு நல்ல புத்தி சேர்றது. நிஷ்பிரதிக்கிரியேன கேனச்சித் அவகிரகேனேவ புருஷம் ஆவித்த புத்தி சங்கசித்து அவன் அப்படி அவனே நல்ல மார்க்கெட்ல போயிட்டு இருக்கான். அவனுடைய புத்தி அவனோட சேர்றது, அதுவும் நல்லதா சேர்றது. தஸ்மாத்து சில சங்கமாத்து அஸ்வத்குல பிரத்வேஷ தூஷித ஹிருதயா. அதனால ரெண்டு சேர்ந்து என்ன பண்றது, நம்ம குலத்தை அழிக்கிறதுக்காக பிரயத்தனம் பண்ணுது. பிரசாந்த முதிர வேஷ பிரச்சனை, அதுக்காக என்ன பண்றது, வேஷம் போடுறது. என்ன சாந்தமா இருக்கிற மாதிரியும் ரொம்ப மதுரமா பேசுற மாதிரியும் என்ன இந்த இந்த உலகத்துல இருக்கிற சிற்றின்பங்கள்லாம் நமக்கு ஆகாது. தஸ்மாத்து கீழே சங்கமாத்து அஸ்மத்குல பிரத்வேஷ தூஷித ஹிருதயா பிரசாந்த முதிர வேஷம் பிரச்சனை. பிரச்சனைன்னா வேஷம் போடுறது, சாந்தமா இருக்கிறது. சாந்தமா இருந்துட்டு இது வல்பூன்னு இருந்துட்டு எல்லாரும் எப்படி பண்றது அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி இந்த வைதிக நிவர்த்தி தர்மத்தில் இருக்கிறவா ரொம்ப இப்போ இந்த மத மாற்றங்கள்லாம் பண்றாள, அவ ரொம்ப இனிமையா பேசுவா. அவ கல்வி ஸ்தாபனம் வச்சிருக்கா, மருந்தெல்லாம் ஹாஸ்பிட்டல்லாம் வச்சிருக்கா. அதுல அவ அந்த மத மாற்றங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரி இந்த நிவர்த்தி தர்ம பலர்கள் என்ன பண்ற, வேஷம் போட்டு ரொம்ப சாந்தமா இருக்கிற மாதிரி பவரசம்னா இந்த சம்சாரத்தில் இருக்கிற சிற்றின்பங்கள் அத்தை அனுபவிக்கிறதுக்கு எதிரிகளா இருக்கா அவ. பவரச போக பீமரசி, போக பீமரசி அந்த சம்சாரத்தில் இருக்கிற சுகங்களை அனுபவிக்கிறதுக்கு எதிரிகளா இருக்கா. பீமரத்தினா எதிரியா இருக்குன்னு அர்த்தம். பரபக்தி அபரபரியா அது மட்டும் இல்ல, அது அப்படியே பரபக்தி பரஜான பரமபக்தி அது மட்டும் கொண்டு போறது. இவனுக்கு ஞானம் பிறகுறதுக்கு முன்னாடி எதுவும் தோணல, சரி லோகத்துல எல்லாம் நம்ம அனுபவிக்கணும்னு தோன்றது. அதுக்கப்புறம் ஆச்சாரியனுடைய சம்பந்தம் ஏற்பட்டு அவ உபதேசத்தினால சரி அதெல்லாம் நம்ம கூடாது, அந்த பக்கமே போகக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் மாறி இருக்கா இல்லையா. அதனால தன் பசங்களையும் மாத்துறா, எல்லாரையும் மாத்துறா. அதனால இந்த லோகத்துல கெட்ட வாழ்க்கை பிடிக்கிறது இல்லை. அதனாலதான் இப்ப இருக்கிற சூழ்நிலாம் கூட சிறுபான்மை அவளை பக்கமா போயிட்டு இவனை இன்னும் ஏற்றி விட்டுருக்குது. இவன் எங்கேயா முந்திர போறான்னு. அதே மாதிரி இந்த மோகன், அதாவது மகாமோகன் இவெல்லாம் மன்மதன் இவெல்லாம் என்ன பண்றான், அவன் மேல பழிய போடுறான். பழிய போட்டு இவெல்லாம் நம்மளை கெடுக்கிறதுக்காக வந்திருக்கான், நம்மளை வஞ்சனம் பண்றான் அப்படின்னு சொல்லி உடனே மன்மதன் இதெல்லாம் அவனுக்கு மனசுல தோணி இருக்கு. அதை வச்சுட்டு இப்ப வெளியில சொல்றான். அதாவது இங்க பார்த்தா இது அணைஞ்சு போகுது. அதனால பிரம்ம ராட்சசி கடைசியில பகவான் என்ன பண்றா, அவளுக்கு பிரத்யட்சமாகி, அதாவது உபாசனை பண்றாளே அவ நெடுங்கால உபாசனை பண்ணி அதுக்கப்புறம் பிரம்ம சாட்சா்காரம் பண்றான். பிரம்ம சாட்சாரம் அதனால பெருமாள் பிரீத்தியாகி அவளுக்கு மோட்சத்தை கொடுக்குறான். அப்போ பெருமாளுடைய சங்கல்பம் தானே இவளுக்கு இவ்வளவு தூரம் பண்றது. அதனால இங்க பிரம்ம ரட்சசி எது அப்படின்னு சொன்னா அந்த பகவத் சங்கல்பத்தை பிரம்ம ரட்சசி சொல்றான். அதனால அந்த பகவத் சங்கல்ப சொல்ற வார்த்தைகள்லாம் ரெண்டு அர்த்தம் உடையது. ஸ்பஷ்டமா சொல்லல. இங்க பீமரத்தி பிரம்மராட்சசி. இந்த பீமரத்தி இது அப்படின்னா இந்த நிவர்த்தி தர்மத்தை நோக்குனர் அவர்லாம் பீமரத்தி. சரி, அவருக்கு என்ன ஆகுதுனாக்கா அதுலயே பக்தி, முதல்ல பக்தி வருது, அப்புறம் பரபக்தி, அப்புறம் பரஜானம், அப்புறம் பரமபக்தி, அதுக்கப்புறம் மோட்சம்.
மோட்சத்தை அடைகிறா. இப்படி வளர்ந்து போறது. அப்போ இவ பண்ற பிரயத்தனத்தை பார்த்து பகவான் பிரீத்தி அடைகிறான். பகவான் என்ன பண்றான்? அவருடைய தன்னுடைய இயற்கையான கருணையினால இவாளுக்கு மேலும் மேலும் அது நல்ல புத்தியா வரும்படி பண்ணி அவளை தன்னை அடையபடியா பண்றான். அப்போ யார்? பிரம்மராட்சஸ் யாரு? பகவான். அவனுடைய சங்கல்பம் பிராதுர் பவிஷ்யதி. அந்த எம்பெருமானுடைய பிரம்மராட்சசா எம்பெருமானுடைய சங்கல்பம் இவாளுக்கு உண்டாகிறது. பிராதுர் பவிஷ்யதி அப்படின்னு அர்த்தம். இதுதான் வேதாந்தத்தின் அர்த்தம். இந்த வேதாந்தத்தை தான் அவளுடைய மனோபாவத்துக்கு ஏற்ற மாதிரி இங்க பதத்தை போட்டிருக்கார். ஆக இந்த மகாமோகன் மன்மதன் இவாளுக்கெல்லாம் விவேகனை கண்டா அவ்வளவு இருக்கு. விவேகன் மேல இந்த தப்பெல்லாம் சொல்றான். ஏன்னா எப்பவுமே சாத்விகால பார்த்தாலே கிட்ட வர முடியாது. அவருடைய தேஜஸ் நம்மளுக்கு அவனெல்லாம் கிட்ட வர முடியாது, பண்ண புசிக்கணும் அவெல்லாம். அதனால அந்த பயம் உண்டு அவனுக்கெல்லாம். நாஸ்திகனுக்கெல்லாம் எப்பவுமே வெளியில பேசுவானே தவிர நேர பார்த்துட்டா அவங்ககிட்ட ஒரு கௌரவம் இருக்கும். அதனால கையை கூப்பிடுவான். வெளியில அந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே பயம் இருக்கு இவாளுக்கு. அதுவும் மேலே ரத்தி வேற இவனுக்கு பயம், இவாளுக்கு பயத்தை உண்டு பண்ணிட்டே இருக்கா. அதனால உள்ளுக்குள்ளேயே இவனுக்கு பயம் இருந்துட்டு இருக்கு. அதனால இப்ப விவேகனுடைய தன்மையை சொல்றான். யாரு? ராமன். உடனே என்ன ஆச்சு? ததாஹி அதுக்கு மேலே சொல்றான். குணத்ரேதோன்மேஷ கிரம பரிணதா அனந்த விகிருதி குச்சித் காலே புத்தி குலைகல கூட்டஸ்த கிரிகிணி அதிக்ரூர அத்தியந்த பிரளய விதி துர்மந்திர பருஷான் புறா பீமாகாரம் சிறிது பரபக்தி பரவதி. அந்த சொன்ன விஷயங்கள் தான் இங்க சொல்றார். குணத்ரேதோன்மேஷம், இந்த 3 குணங்கள் இருக்கும் இல்லையோ, அதுல உண்மேஷம் அது சத்துவகுணம் அதிகமா போய் அனந்த விகிருதி பல மாறுதல்கள் ஏற்படுறது. அப்படி மாறிண்டே வரிசை கொச்சி கால புத்தி அவங்களோட கூட புத்தி சேர்ந்துருது, நல்ல புத்தி சேர்ந்துருது. இப்ப 3 விதமான குணங்களை உடைய ஜீவர்கள் இருக்கா. அதுல சத்துவ குணத்துடைய ஜீவனானவன் ஆச்சாரிய உபதேசத்தினால நல்ல விஷயங்களை தெரிஞ்சுட்டு படிப்படியா தன்னுடைய அனுஷ்டானங்களை எல்லாம் கொண்டு வந்து இந்த பிரவிற்த்தி தர்மத்துல இருந்து நிவிற்த்தி தர்மத்துக்கு வர. ஆக ஒட்டகா அவனுக்கு ஏற்படுறது அவனுடைய புத்தி அவனுக்கு எழுந்துக்கிறது. அதனால குலயுக நம்ம பெரியவாள் இருக்க நம்ம தோப்பனார் அவரை கூட்டஸ்த கிரகிணி அவரையும் சேர்த்து குடிச்சு முடிச்சுப்போம். அதனால நம்ம தமையன் இருக்கானே விவேகன், அவன் எங்களுடைய பிதா, அவர் மத்தியஸ்தமா இருக்கக்கூடியவர். அவரை போட்டு அவருடைய புத்தியும் கலக்கி அதை இது பண்ணி அவரையும் நிவர்த்தி தர்மபுரணா ஆகிறாக பண்ணிட்டு இருக்காங்க. அதி கிரூர அத்தியந்த பிரளய இது என்ன? அதுக்கு மேல அத்தியந்த பிரளயம் ரொம்ப சுவாமி புத்தூர் சுவாமி அதிகமா எழுதுகிறான். அத்தியந்த பிரளயம்னா என்னன்னா மகா விநாசம். எது மிக மகா விநாசம் அப்படின்னு சொன்னா அந்த முதலத்துல குணத்ரேதோன்மேஷன் சொல்ற ஸ்லோகத்துல அந்த குண அக்னித்திரய வாசக சப்த பிரயோகாது தத்வாதி குண திரிக்கசிய குணத்திரிக்கசிய, அதாவது சத்துவ ரஜ சம குண 3 குணம் வைதிக அக்னி ஸ்வரூப வைதிக அக்னித்துவ ரூபணம் அவகமாது. இந்த வைதிக அக்னினா என்ன அப்படி சொன்னா அதுதான் சத்துவகுணம். அந்த சத்துவகுணத்தை அதிகமாயிட்டு இருக்கு. விகிருதி யாக விகிருதி பத பிரயோகாத்து பிரகிருதி விகிருத்தின்னு உண்டு. அது யாகத்துல சொல்றது உண்டு பிரகிருதி விகிருத்தின்னுட்டு. அந்த மாதிரி அந்த இயற்கையான குணம் புத்தி 2 சேர்ந்து கூட்டஸ்த கிரகிணி. கூட்டஸ்த கிரகன் யாரு அப்படின்னா அப்பா தன்னுடைய தோமனர் அவரை மாத்துறது. விதி மந்திரா விதி இங்க சொல்ற பழைய விதி துர்மந்திர பருஷா. விதினா என்ன அப்படின்னா சாஸ்திரம் என்ன சொல்றது, இந்த பரமபுருஷன் அடையறதுக்கு வேண்டிய வழிகள்லாம் சொல்றது.
அதான் மோட்சத்தை அடைத்துக் கொள்வதான வழிகள்லாம் சொல்றது. அதான் விதி மந்திராதி. விதி விதின்றது சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்டதான பிரபத்தி பக்தி யோகம் இவற்றை சொல்லி அது துர்மந்திர புருஷம். அது துர்மந்திர புருஷம்னு ஏன் சொன்னார்? மந்திரம் சொல்லலாமோ இல்லையோ, துர்மந்திரம்னா இவாளை பொறுத்த மட்டும் அவங்களாம் அதெல்லாம் கெட்ட வழிகள். யாரை பொறுத்த மட்டும் காமன் மகாமோகன் விஷயத்தை பொறுத்தல. ஏன்னா அவளுக்கு நிமிர்த்தி தர்மமே பிடிக்காது, பிரவருத்தி தர்மம் தான் பிடிக்கும். அதனால அந்த பக்தி ஆகிற ஒரு மார்க்கத்துல இது கொண்டு விடுறது. அதனால அந்த பக்தி மார்க்கத்துல வந்தா என்ன ஆகும் அப்படின்னா, அவை அதெல்லாம் எதுக்கு எதிரி? இந்த உலக சிற்றின்பங்களுக்கு எதிரி. அதனால புறா பீமாகாரம் சிலதி பரபக்தி அது என்ன பண்றது? பரபக்தி மட்டும் கொண்டு விடுறது அப்படின்னு அவன் சொல்றான். அதனால விவேகனுடைய பட்சத்தை இங்க சொல்லிட்டு இருக்கான். ததச்ச பிரவ்ரஜ்யாதி யுதா பரத்ர புருஷே பாதிவிரதியின் பிப்ரதி பக்திஸ்தா பிரதிருத்த சர்வகரணான் கோரம் தபஸ்தப்யதே சுஷ்டாசேன ஜனார்தனஸ்ய கருணா குர்வீத தத்கிங்கரம் கஞ்சித் கைடபகோடி கல்பமசுரம் அப்படின்னு நிறுத்திட்டான். என்ன சொல்றான்? இப்படி முதல்ல சாதாரணமா பக்தி உண்டாகும், அதுக்கப்புறம் பரபக்தி வரும், அதுக்கப்புறம் அதுக்கு மேல பரபக்தி பரஜானம் எம்பெருமான பத்தி விஷயமே வரும், அதுக்கப்புறம் சாட்சா்காரம் வரும், அதுக்கப்புறம் எம்பெருமான அடையிறது. இதெல்லாம் பண்ணக்கூடியது. அதான் பரித்தியாக பரிபிராஜம் பிரவ்ரஜ்யாதி யுதா. பிரவ்ராஜின்னா என்ன அப்படின்னு சொன்னா சந்நியாசம். சந்நியாசம்னா என்ன? இந்த உலக சிற்றின்பத்துல இருந்து விடுபடுறது தான் சந்நியாசம். அந்த பக்கமே போகாது இருக்குது சன்னியாசம். சன்னியாசம்னா காவி வாங்கிக்கிறது சன்னியாசம் இல்ல, இதுவும் சன்னியாசம் தான். ஏன்னா விரக்தா இருக்குது சன்னியாசம் தான். ஆதிபதத்தினால பிரப்ரஜ்யாதி. ஆதிபதத்தினால என்ன சொல்றது அப்படின்னா தேகதாரணம் மாத்திராத்த வியாபிருத்தத்துவம் உச்சத்தை. அதனால இந்த சரீரம் தரிக்கணும் இல்லையோ. ஏன்னா பக்தி யோகம் பண்ணணும்னா சரீரம் திடமா தானே இருக்கணும். அந்த அதாவது யம நியம ஆசன பிராணாயம அதெல்லாம் வருது இல்லையோ, அதையெல்லாம் ஆதிபத்தினால எடுத்துக்கணும். அப்பதான் வைராக்கியம் வரும். பரத்ர புருஷே பாதிம்பிரதிம்பி பிரதி சாஸ்திரங்களே சொல்றது. நாமெல்லாம் எம்பெருமானுக்கு பத்திவர்த்தைகள், அதான் ஸ்திரீகள். இதுல புருஷா இதெல்லாம் கிடையாது. அதாவது பரஞ்சாசம் பண்ணிக்கிற ஸ்திரீயா இருந்தா புருஷா இருந்தாலும் நாமெல்லாம் எம்பெருமானுக்கு பத்தினி. அதனால எம்பெருமானுக்கு நம்மளாம் பதிவிரதைகள். புருஷே பதிவிரதி. புருஷன்னு யாரு? எம்பெருமானுக்கு. எம்பெருமானுக்கு நாமெல்லாம் பதிவிரதையா இருக்கும். அதனால நினைச்சு பக்தி பிரதிருத்த சர்வகரணா. இப்படி அவன் எடுத்த பக்தி அதிகமாக அந்த புத்தி என்ன பண்றது? தான்னா அந்த புத்தி அது பிரதிருத்த சர்வகரணம் எல்லா இந்திரியங்களையும் ஒடுக்கி கோரம் தபஸ்தப்யதே எம்பெருமானை பத்தி தியானம் பண்றதுக்கு பண்றது. துஷ்டாதேன. இப்படி எம்பெருமான தியானம் பண்ண உடனே எம்பெருமான துஷ்டாதேன ஜனார்தனஸ்ய. இவனுடைய பக்தியை பார்த்து பெருமாள், ஜனார்தன் யாரு? எம்பெருமான். அவன் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தவனாக கருணா, அவனுடைய கருணையினால பூர்வீத தத்திங்கரம் இவனை தனக்கு அடிமையாக ஆட்கொள்கிறான். இப்படி எம்பெருமானாலே ஆட்கொள்ளப்பட்ட இவன் அசுரன். ஏன்னா இவன் நமக்கு எதிரியா, இவங்களுக்கு எதிரியாவது அவன், அதனால அவன் அசுரன். அப்படிப்பட்ட அசுரனான அந்த ஜீவன் விவேகன் கஞ்சித் கைடப கோடி அல்பம் அசுரம். நாம காம குரோதாதிகள் நம்ம பக்கத்துல இருக்கான், யாரும் நம்மளை அசைக்க முடியாது. அப்படி அந்த மதுகைடப்பெல்லாம் இருக்கல, எத்தனை பேர் இருந்தாலும் அவெல்லாம் அசுரர்கள் தானே. அந்த அசுரர்களை காட்டிலும் பலம் பொருந்தியவன் யாரு? விவேகன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இவன் மனசையும் அந்த விவேகனை பத்தி வசதியா சொல்லிட்டு வரான். அவனுக்கு இந்த எத்தனை கைடபரம், எத்தனை மதுரை கைடபரம் இருந்தாலும் அவனுக்கு சமம் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்றதுக்காக வந்தான். ஆனா கைடப கோடி கல்பம் அசுரம் அப்படின்னு நிறுத்திட்டான். ஏன்னா அந்த விவேகனுக்கு ஈடாக மாட்டான்னு சொல்றதுக்காக அவனுடைய மனசுல வந்தது, டக்குன்னு நிறுத்திட்டான். அத்தோக்தே விரமதி அதிலே நின்று அப்படியே நிறுத்திட்டான். உடனே
வசந்தः சகல சங்கல்ப சூரியோதயா. நீ உடனே இங்க எதிரா நமக்கு அசுரன் அப்படின்னு சொன்னா அவன் தானே சங்கல்ப சூரியோதயம், அதாவது சங்கல்பத்தை உடையவன் எப்படான் அவன் தானே அப்படின்னு சொல்லி தனக்குள்ளே நினைச்சினான். ஸ்வகதம் நிர்மூலன சேஷனஹா, அவன் தான் நம்மள வேரோடு அறுக்கக்கூடியவன். சங்கல்ப சூரியோதயா நிர்மூலன சேஷனஹா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை முடிக்கணும். அந்நியதாது பூரையாமி. சரி, இப்படி நினைச்சுட்டு அவன் தான் முடிக்கணும். உடனே சொல்றான் பிரகாசம் வெளிப்படையா சொல்றான். சேஷம் புனர் துர்வச்சனம். நீ என்ன பண்ற, அவன் என்ன சொல்றான், சரி இந்த வாக்கியத்தை முடி நீ. அதாவது அந்த சங்கல்ப சூரியனான எம்பெருமான் நம்மள அழிச்சிடுவான் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்றதுக்கு மனசு வராதனால நீ மௌனமா இருக்க. ஆனா இப்படி சொல்லிடு, இப்படி சொல்லி நான் விட்டுடுவோம். என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, சேஷன் புனர் துர்வச்சனம். உடனே ரத்தி சொல்றா, நாத்த பரிரக்ஷ. சரி, இவ சொல்றதெல்லாம் புரிஞ்சுட்டாவோ. சரி, விவேகன் அவளை சமர்த்தன்னு சொல்லி, அதுவும் பகவானுடைய சங்கல்பம் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம யாரையும் எதிர்க்க நிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சின்றவளை நான் தான் பரிரக்ஷா என்ன காப்பாத்துவோம் அப்படின்றா. இது பத்தாரம் ஆசிஷ்யதி. அதனால உடனே பெருமா அந்த பயத்தினால அவளை அந்த மன்மதனை கட்டிக்கிறான். காமஹா காடம் உபகிருஷ்ய அபூர்வமிவ நிர்வேசம் நாதேன்னு ஆத்மகதம். உடனே காமன் என்ன பண்றான், அவளை கதியை பிடிச்சுக்கிறான். கட்டிட்டு ஜனித வளைய பங்க தத்தஹாராமவர்தே முஷித நிகிர கேது மோக சந்தோஷ ஹேது தசகித பரிரம்பே சாம்பிரதம் காதராட்சா त्यजति युगल चिंतम அங்கயோர் அந்தராத்மா. அதாவது ஜனித வளைய பங்க, அவள் கையில இருந்த வளையெல்லாம் அப்படியே ஒடிஞ்சு போச்சு. ரெண்டு பேரும் அவ்வளவு அழுத்தமா இறுகி கட்டிட்டு இருக்கா. முத்துக்கள்லாம் அதெல்லாம் சுருங்கி போச்சு. அதுக்கப்புறம் அவளுக்கு இருந்த கஷ்டங்கள்லாம், அதாவது பயங்கள்லாம் எல்லாம் அந்த சமயத்துல மறந்துட்டான். ஏன்னா அந்த போகமா அந்த உணர்ச்சியானது அவளை அப்படி மறக்க முடியாம பண்ணது. சஜிகத பரிரம்பே சாம்பிரதம் காதராட்சியாக. இந்த இடத்துல காதராட்சியாகனா என்னன்னு, சஞ்சல நேத்திரான காதராட்சியான சஞ்சலத்தோட, அதாவது பயந்த பார்வை யாருக்கு இருக்கு, இவளுக்கு இருக்கு, இவளுக்கு வந்துருக்கு. என்ன பயம். அதனால்தான் காதராட்சியாக தஜதி யுவல சிந்தாம் அங்கே. இந்த பரிரம்பேன்னா என்ன அர்த்தம், சகித பரிரம்பே அப்படின்னா, பரிரம்பேன்னா ஆலிங்கனே. இதெல்லாம் சொல்றது பூர்வார்த்தம். மோக சந்தோஷ ஹேதோ. மோகம் எப்படிப்பட்ட தெரியுமா, நான் பாஹ்யம் கிஞ்சன வேத நான் அந்தரம் இது அஜ்ஞானம். அதனால அந்த அந்த ரெண்டு பேருடைய சேர்க்கை வந்ததுன்னு வச்சுக்கோ, அதுல என்ன ஆயிடுது, வெளியில உள்ளுக்குள்ள தன்னையே மறந்து வெளியில நடக்குதுன்னு தெரியாத அவளுக்கு. அப்படிப்பட்ட ஒரு அஜ்ஞானம். அதுக்கப்புறம் சந்தோஷம், சுகம் வேற ஏற்படுது. அந்த சுகம் சந்தோஷம் இருக்க, இப்ப ரெண்டு பேரும் கட்டிட்டு இருக்காளே, அதுக்கு ரெண்டு காரணம். ஒண்ணு பயம், பயத்தினால கட்டிட்டான். அந்த கட்டினால இவளுக்கு சுகம் வந்தது. உபயோகேதம் என்ன, இப்ப ஏற்பட்ட உணர்ச்சி இருக்க, பயத்தினால அவனை ஆலிங்கனம் பண்ணிக்கிறாச்சு, அவனை ஆலிங்கனம் பண்ணனால மோகத்தை அனுபவிக்கிறான். அப்படி அந்தராத்மா. அந்தராத்மான்னா ரெண்டு பேரும் ஈருளும் ஓரூரும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்ற. மனஹா அங்கத்வயம் ஏகத்வேன. இவ மனசு என்ன ஆயிடுது, மனசு ரெண்டு மனசு தான். இவ மனசு ஒண்ணு, அவன் மனசு ஒண்ணு. ஆனா இப்போ அங்கத்வயம் ஏகத்வே, ரெண்டு பேர் மனசும் ஒண்ணா ஆயிடுது.
இப்படி அந்த 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 சமயத்துல சகி மகாமோகே சைனிக துரந்தரஸ்ய மகத்வஜஸ்ய மம பிரேசி சதி மாபைஷி. இந்த மகாமோகனுடைய சைன்யத்துக்கு நான் தான் தலைவன். எனக்கு குடி எதிரான மகரத்வஜம், வீரக்குடி. அதனால நீ அந்த நீ என்னுடைய பத்தினி வேற, பயப்படாது. சமாஸ்தி நீ ஆத்மதிபதி ஆத்ம இதம் கலு இந்திரஜாலிக நகர நிகரண பிராயம் அணிபுண நிகமை நைகமிக கரத்யா புருஷ நிர்மிதம் கிம் ஏததி. இந்திரஜால வித்தம் கேள்விப்பட்டிருக்கியா? அதாவது மொத்த என்ன பண்ணுவான், அவன் அந்த மந்திர ஜாலத்தால அன்னைக்கு நேரத்தே சொன்னேன், நெருப்பியா வாயில போட்டுப்பான். நம்ம பாக்குறவனுக்கு ஐயோ நெருப்ப போட்டுக்கிறானே அப்படின்னு. ஆனா அப்புறம் அவனுக்கு ஒன்றும் ஆகாது. அத மாதிரி இவெல்லாம் என்னவோ சாஸ்திரத்துக்கு முடிவா பண்ணிட்டு நம்மளெல்லாம் முட்டாளாக்கிட்டு அவன் சொல்றதெல்லாம் பொய். என்ன, கண்ணுக்கு தெரிகிற லோகத்தில் இருக்கிற விஷயங்கள் தான் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. கண்ணுக்கு தெரியாத மோட்சமா ஆனந்தம் கொடுக்கும். கண்ணுக்கு தெரிஞ்சு இதை ஏறாறு முயற்சி காசு லிமிட் போகுது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அடிப்பட்ட முயலுடைய மாமிசம் இதோ கையிலேயே இருக்கு, அதை விட்டுட்டு காக்காவை அந்த காக்கா மாமிசத்தை யாரோ விடுவானா? ஏன்னா காக்கா பறந்து போகக்கூடியது, முயல் அடிப்பட்டுக்கே கிடையாது, அதனுடைய மாமிசம் ரொம்ப நல்லா இருக்கும். ஒருத்த போய் காக்கா போட்டு போன அந்த மாதிரி பறவைக்கு யாரோ போன. இதுதானே இந்த சோகங்கள்லாம் ரொம்ப இதுவா இருக்கு. அதனால இதெல்லாம் யார் தெரியுமா? இந்த தெருவுல போறானே, அந்த தெருவுல போறவன் சொல்ற வார்த்தைகள் இதெல்லாம். அதாவது வைதிகனை பார்த்து சொல்றான், அணிகுண நைக ரஷ்யான்னா வீதி, ரஷ்யா புருஷன், இவெல்லாம் தெருவுல புருஷன். இந்த வைதிகள்லாம் இருக்கல குஞ்சு வரத்துக்காக ரோட்ல தான் போவா. அவள்லாம் வைதிகள்லாம் பிக்ஷைக்கு வேண்டியது குஞ்சு வர்த்தி பண்ணி தான் பண்ணணும். அப்ப சொல்லச்சே நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு போவா. அதனால இவெல்லாம் நம்மள வேஷம் போட்டு கெடுக்கிறா. அதனால நீ தைரியமா இருக்கு, இதெல்லாம் மந்திரஜால வித்த அப்படின்னு சொல்லிட்டு ததாகி இன்னும் மேல சொல்றான். கூட்டம் இது கூட்டம் பிரதம தீட்சிபத்ஷதா சுதாகர சதக்கிருத பிரபுதி ஸ்வயம் ஸ்கலே நதத்பிரம பங்கிகே நமதி கார்மகே மாமகே விரக்தி கிரகதேகளீம் கைக தேவதோகளி வீக்ஷதே திஷ்டந்துச்ச மாதுராக மகாபல மந்திரினா. இந்த சேவல் கோழி இருக்க ரெண்டும் அடிக்கடி சண்டை போட்டுருவோம். ஆனா இந்த சேவல் என்ன பண்ணும், அதுக்கு அதாவது தன் ஸ்திரீயோட சேரணுன்றதுக்காக என்ன பண்ணும், கோழிக்கிட்ட போய் சண்டை போடும். சண்டை போட்டு பலாத்காரமா பண்ணி அது ஆனந்தத்தை அடையும். அதனால நமக்கு இந்த உபதேசம் பண்றாள, இவெல்லாம் உபதேசம் பண்றாள, இவெல்லாம் யோகியமா தெரியுமா உனக்கு? இவாளும் பல தப்புகள் எல்லாம் பண்ணிதான் வந்திருக்கா. இவன் என்ன சம்சாரத்துல பார்க்காதையா வந்திருக்கா? இந்த சம்சாரம் கொடிதுன்னு சொல்றா, அனுபவிச்சுட்டு தான் சொல்றா இவாள்லாம். இல்ல ஆதியம் சொல்ற சுவாமி மாதிரி பிரம்மச்சாரியா இருந்து போனா பரவாயில்ல, இவெல்லாம் சம்சாரத்துல இருந்தாலும் சன்னியாசியா வந்திருக்கா. அப்படி இருந்துச்சே நீ அதெல்லாம் பண்ணாத, சம்சார அனுபவத்துல அனுபவிக்காத அப்படி இவா சொல்றதுக்கு என்னது? சரி இவாளை விட்டுரு. சுதாகர சதக்கிருது பிரபுதிபிகி, அதுக்கு திட்டாந்தம் சொல்ற. சுதாகரன் யார் தெரியுமா? சுதாகரன்னா எப்பவுமே சந்திரனுக்கு பேர் சுதாகரன் பேர். ஏன்னா சுதான்னா அமிர்தமான ஒளி, குளிர்ச்சியான அமிர்தத்தை தரக்கூடிய, எப்பவுமே குளிர்ச்சியா இருப்பான் இல்லையா? அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் கதை உனக்கு தெரியுமா? அவன் ப்ரகஸ்பதியுடைய மனைவி தாரைய பலாத்காரம் பண்ணான். யாரு? சந்திரன். அந்த சந்திரனுக்கு தாரைக்கு பிறந்ததுன்னா புதன். அது தவிர இன்னொன்னு சொல்றேன், சதக்கிருது. சதக்கிருது யாரு அப்படின்னா தேவர்களுக்கெல்லாம் தலைவன்.
யாரு தேவர்கள் தலைவர் யாரு? இந்திரன். அவன் என்ன பண்ணான்? சதக்ரது கௌதமனுடைய மனைவி அகல்ய பலாத்காரம் பண்ணான். இப்படி அவர்கள் எல்லாம் தேவர்கள் எல்லாமே ஸ்வயம் சஸ்கலே, அவர்களும் ரொம்ப பலவீனர்கள் தான். சஸ்கலேன்னா சஞ்சலமான புத்தி உடையவர்கள் தான் நான் பொம்னாட்சி விஷயத்துல. ஆக இவர் நதத் பிரமர பங்கிகே நமதி கார்மகே மாமகே, இப்படி இந்த பெரியவர்கள்லாம் இந்த காமத்துல வசப்பட்டவர்கள் தான். அப்படி இருந்துச்சு பிரமர பங்கிகே, என்னுடைய வில்லுக்கு அம்பு எப்படிப்பட்டது? புஷ்பங்கள் தான் எனக்கு வில்லு அம்பு. அந்த புஷ்பங்களோட அம்பு இருக்கும்போது இந்த விரக்தா இருக்காரே, விரக்தர் அவளை எல்லாம் என்ன பண்ண தெரியுமா? கிரக தேக லீக இக தோகலி வீக்ஷது, அதாவது அந்த விரக்தியா இருக்க கூட போற கண்ணால பாப்பான். இந்த விஷயத்துல பொம்னாட்டிகள் விஷயத்துல அவன் இடை, அதாவது இங்க ஒரு அழகான பதம் கிரகதேகலி. கிரகதேகலின்னாக்க பழைய காலத்தெல்லாம் பார்த்துருக்கலாம், ரேழின்னு சொல்லுவாங்க. அது உள்ளும் தெரியாது, வெளியிலும் தெரியும், ஆனா அந்த உள்ளுக்குலாம் தெரியாது. அது இடைகளின்னு சொல்லுவா, ரேழின்னு சொல்லுவா. அந்த மாதிரி ஓரக்கண்ணால் இவெல்லாம் பார்க்க முடியுமா பொம்னாட்டி விஷயத்துல. இக தோகலி வீக்ஷது, தோகலி வீக்ஷதுன்னா ஓரக்கண்ணால் பாப்பான்னு அர்த்தம். அப்ப என்ன ஆகும்? அப்பேற்பட்ட விரக்தனா இருந்தாலும் பொம்னாட்டி விஷயத்துல ஆசை இல்லாம இருக்க மாட்டான், இருக்க முடியாது. அதனால கிருஷ்ணன் துஜா மாதிரிதாக மகாபலா வந்து என்கிட்ட காமம் அப்படி கூட பலதான மந்திரிகள்லாம் இருக்கா. அதான் அஜாகிரதை, சோம்பேறித்தனம், புறக்கம், இப்படி எல்லாம் என்கிட்ட பிரமாதமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிரமாத ஆலஸ்ய நித்ராதி விவித வியூக விக்கிரஹ பிரஜாவரண கோராத்மா மோகக்கேன விஜேஷ்யதே. பிரமாதம், ஆலஸ்யம், நித்ர, இவைகள்லாம் தான் என்னுடைய விவித வியூக விக்கிரஹ. இந்த வியூகங்கள்லாம் நான் என்கிட்ட பல பலங்கள்லாம் நான் வச்சுட்டு இருக்கேன். என்ன பிரமாதம்? பிரமாதம்னா அஜாக்கிரதை, ஆலஸ்யம், சோம்பேறித்தனம், நித்ர, உறக்கம், இப்படி பல ஆயுதங்கள் நான் வச்சிருக்கேன். என்கிட்ட இந்த அம்பை போட்டானாக்கா அவனை சோம்பேறி ஆக்கிடுவேன், அவனை தூக்கத்தை முடியா பண்ணிடுவேன், அப்படி இதெல்லாம் பண்ணிடுவேன். பிரஜாவரண கோராத்மா, அவருடைய புத்தியெல்லாம் மறக்க முடியா பண்ணிடுவான். யார்? எங்க ராஜா மகாமோகன். அப்படிப்பட்ட பயங்கரமான உருவத்தை உடையவன். மோகா கேன விஜய், அப்படி இருந்துச்சு யாரால ஜெயிக்க முடியும் மகாமோகனை அப்படின்னு பெருமையை சொல்றான். உடனே ரத்தி ஆனவன் என்ன பண்றா? சொகதம் தனக்குள்ளேயே சொல்றா, சரி பேசுறானவன் ரொம்ப ஓவரா பில்டப் பண்ணுவான்னு சொல்லுவா. இப்படி தன்னுடைய தலைவனை பத்தி இவ்வளவு சொல்றானே, அவனுடைய வார்த்தைகள் எல்லாம் கூட கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு. அதாவது விதிவசேன விபரீதம் கணிதம் ஆரியபுத்திரேன நினைக்கிறா. என்னுடைய நார்மலுடைய பேச்சு இருக்க அது விபரீதமான அர்த்தத்தை தான் தரது. விதிவசேன விபரீதம், அவன் பேசுறத பார்த்தா ஏதோ விபரீதமா தான் இருக்கு. அதாவது அவன் என்ன சொன்னா, மகாமோகன் எப்படி ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டான். அதாவது மகாமோகனை எப்படி ஜெயிக்க முடியும் சொல்லணும், அதை விட்டு மகாமோகன் எப்படி ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லிட்டான் வார்த்தையில. ஏன் மகாமோகனை யாராலும் ஜெயிக்க முடியாது சொல்லணும். ஆனா அவன் தப்பி என்ன பண்ணிட்டான், எப்படி அவளை ஜெயிக்க முடியும் மகாமோகனால அப்படின்னு வார்த்தையை விட்டான். பூயான் மங்களம் மகாராஜஸ்ய, சரின்னு சொல்லிட்டு உடனே அவன் என்ன பண்ண, அதை வெளில காமிச்சிக்காத மகாராஜா, சரி உங்க ராஜா மகாராஜன் மகாமோகனுக்கு மங்களங்கள்லாம் உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னான். உடனே வசந்தன் ஐ மன்மதமத் பத்னி மாஸ்ம பைஷி நனு மோகாதிஷு சம்ஸ்கிருதேஷு. வசந்தன் உடனே சொல்றான், ஐ மன்மத பத்னி மா அஸ்ம பைஷி நனு மோகாதிஷு சம்ஸ்கிருதேஷு சஸ்து பிரகிருதிம் புருஷ பிரபித்சமானஹ
பிரதிபத்தியேத விரக்திதோ விமுக்தி சொல்றான். ஐயினாக மன்மதனுடைய மனைவிக்கு மன்மத பத்தினி ஒரு மரியாதை சொல்றான். மன்மத பத்தினி, மன்மதனுடைய பத்தினியே மாஸ்மா பயப்படாத, பைஷி நனு மோகாதிஷு சம்ஸ்தேஷு. யாரு? மோகன், காமன், இவெல்லாம் ரொம்ப பலம் உடையவர்கள். இருந்தால் கூட அவர்கள் இருக்கார். பிரகிருதி புருஷா பிரபித்சமான, இந்த பிரகிருதி இந்த புருஷன் இருக்கானே, அந்த புருஷன் ரொம்ப விரக்தியில இருக்கான். அப்படி அந்த விவேகன் விரக்தியோட இருந்தால் கூட இந்த காமன் மோகன்லாம் இருக்கானே, இவெல்லாம் அவனை தம் பக்கம் இழுத்துருவான். அதனால பிரசித்தமா விரக்தியா இருக்காளே, அந்த விரக்தியா இருக்கிற ஜீவர்களையும் இந்த விரக்தியா இருந்தால் கூட விமுக்தி அதிலிருந்து விடுபட்டவர்களாக ஆவார்கள். அதாவது திருப்பி அவன் சம்சாரத்துல ஈடுபடியா பண்ணிடுவான் அப்படின்னு இங்கேயும் ரெண்டு அர்த்தத்தை சொல்றாங்க. இப்ப விரக்திதோ விமுக்தி அப்படி சொன்னா விரக்தர்களும் விமுக்தினா மோட்சம் அடைவர்கள் சொல்றான், விமுக்தினா விடுபடுவர்கள் சொன்னான். எதிரே இருந்து விடுபடுவர்கள்? பிரகிருதி பிரதிபட்சமான பிரதிபத்தியத விரக்திதோ விமுக்தி, அவர்களும் இங்கிருந்து விடுபடுவார்கள். அப்படின்னா இவர்களும் இப்ப இருக்கிற சம்சாரத்துல இருந்து இப்ப யாரு? காமன், மோகன், மகாமோகன் இவர்கள் எல்லாமே கடைசியில திருப்பி சம்சாரத்துக்கு தான் வருவா. இந்த விரக்தன் இருக்கனே அவனும் மோட்சத்துக்கு போயிடுவான். ஏன்னா அவன் நிவர்த்தி தர்மத்தை உடையவனா இருக்கான். அதனால நிச்சயம் அவனுக்கும் இதுல இருந்து விடுபட உண்டு அப்படின்னு மோட்சம் சொல்லல, அவனும் இதுல இருந்து விடுபடுவான். எதுல இருந்து விடுவான்? விரக்திதோ விமுக்தி. விரக்திதோ விமுக்தின்னு சொன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். விரக்தனா உள்ளவனும் விடுபடுவான் அப்படின்னு சொன்னா விரக்தா இருக்க எப்படி விடுபடுவான்? அவன் மோட்சத்துக்கு போவான்னு அர்த்தம். ஆனா அவன் சொல்றதுனாக்க எங்க காமன் மோகன் எல்லாம் இருக்கானே அவன் எதிர்க்க இவர்களும் விடுபட்டு விடுவார்கள் அப்படின்னா திருப்பி அதுக்கு அர்த்தம் சொல்லிச்சு. அவன் என்ன சொல்றான்? அவன் பட்சத்துல அவர்களும் இந்த சம்சாரத்துல திருப்பி ஆசைப்படுவார்கள் அப்படி சொல்றான் அர்த்தம். ஆனா இந்த பதத்தினுடைய அர்த்தம் விரக்திதோ விமுக்தி, விரக்தர்களும் விடுபடுவார்கள் அப்படின்னு தான் இருக்கு. திருப்பி இந்த சம்சார சுகத்துல விடுவார்கள் சொல்லல. சோகம் எப்படி இருக்குன்னா மன்மத பத்தினி மாஸ்ம, நீ பயப்படாதான். மாஸ்ம பைஷீஹி, பயப்பட வேண்டாம். மோகாதிஷு சம்ஸ்தேஷு சஸ்ஸு, இந்த மோகன் காமன் எல்லாரும் இருக்கா, சஸ்ஸு இருக்கிறார்கள். அதோட அந்த அர்த்தம் முடியுது. பிரகிருதி புருஷா பிரபித்சமான பிரதிபத்தியத, இப்படிப்பட்ட பிரகிருதி சம்பந்தமுடைய இந்த புருஷர்கள் பிரதிபத்தியத விரக்திதோ விமுக்தி. இந்த விவேகன் எங்க இருக்கான்? அவனும் இந்த பிரகிருதி மண்டலம் தான் இருக்கான். அவனும் இந்த பிரகிருதியில இருந்து விடுபடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டான். அவன் பிரகிருதில இருந்து விடுபடுறா அவன் மோட்சத்துக்கு போவான்னு அர்த்தம். யாரா நிவர்த்தி தர்மத்து உடையவரா இருக்காரோ அவள்லாம் மோட்சத்துக்கு போவான்னு தான் அர்த்தம். ஆனா இவன் சொல்றவன், ஏன்னா இவன் ரெண்டு அர்த்தத்தை சொல்றான் இத சில இதுல. ஏன்னா இங்க சசி, மன்மதன், வசந்தன் இவர்கள்லாம் பேசியிருக்க இதெல்லாம் நேருக்கு எதிர்மறையான அர்த்தத்தை தான் சொல்லுது. அதாவது சுவாமி தேசிகன் இந்த வாக்கியம் அந்த வாக்கியத்துல பதங்கள் ரொம்ப சாத்துரியமா சாதிச்சிருக்க. அந்த வரிகள்லாம் மேல ரெண்டு வரியா பார்த்தோம்னா அந்த மன்மதன் சொல்ற ரீதியில அர்த்தம் கிடைக்கும். ஆனா அந்த பதங்களையும் வாக்கியங்களையும் நல்லா பிரிச்சு சொல்லணும். பிரிச்சு பார்த்தா அதுக்கு வேற அர்த்தம் தான் வரும். அது நம்ம சித்தாந்த அர்த்தம் தான் வரும். அதனால
அது பிறகு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரதி, மன்மதன், வசந்தன் இவாள்லாம் அந்த விவேகனுடைய முயற்சி, அவன் என்ன பண்றான், எல்லாரும் மோட்சத்துக்கு போகணுன்றதுக்கு என்ன முயற்சி பண்றானோ இல்லையோ அதெல்லாம் பாராட்டி பேசுறாய்வான் அப்படின்னு தான் அதனுடைய அர்த்தம் கிடைக்கிறது. ரெண்டாவது அர்த்தம் அந்த இதுதான் சுவாமி தேவனுடைய ஒரு சாமர்த்தியம். சொல்லிட்டு ரத்தி வசந்தா பாஷிதம் அப்படி விபரீதமே அவளே நினைச்சுக்கிறான், ஓஹோ வசந்தனுடைய வார்த்தை கூட ஒரு விபரீதமா தான் இருக்கு. உடனே ரத்தி என்ன பண்றா, அவளை வெளிப்படையா சொல்றான், ஆரியபுத்திர கிம் விவேகஸ்ய நாஸ்தி விவேகா அமாத்யானாம் வா தஸ்ய சமதம பிரமுகானாம் புருஷே கலு பிரகிருதி முக்தாகதே அஸ்மாக்கம் தேஷமப்பி அவிசேஷ சுலபம் அவசானம். இல்லையா அவ மனசுக்குள்ள நினைச்சு அவளுக்கு மனசுல தோணி போச்சு, இந்த வசந்தனுடைய பேச்சு விபரீதமா இருக்கு, அவன் சொல்றத பார்த்தா மகாமோகன்லாம் 5 ரூபா போல தோன்றுது, இந்த ஜீவாத்மா வைராகியத்தோட மோஷம் அடைஞ்சிடுவான் அப்படின்னு அர்த்தம் தான் அவனுக்கு சொல்றதா மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு உடனே அவ வெளிப்படையா சொல்றா, இப்போ ஆரியபுத்திரா கிம் விவேகஸ்ய நாஸ்தி விவேகா, உடனே சொல்றா ஆரியபுத்திரா விவேகனுடைய அவருடைய அதாவது அவ மனசு அவளே சொல்ற, இப்போ ஆரியபுத்திரா அந்த விவேகனுடைய மந்திரிகள் இருக்காங்க இல்லையோ சமம் தமம், இவளை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது புருஷே கலு பிரகிருதி முக்துவா, இந்த ஜீவாத்மா பிரகிருதி விட்டு தானே மோட்சம்னு சொல்லுவா. அப்போ நாமளும் ஆகிடுவோம், அவளும் இந்த பிரகிருதி விட்டு போயிடுறாள் இல்லையா. ரெண்டு இப்ப இவனும் முடிவுல ஐய போறான், இவனுக்கு ஒரு காலம் வரும், யாருக்கு மகாமோகனி வழக்கலாம். இப்போ இவன் என்ன சொல்றா, நாங்க அவளை ஜெயிச்சிடுவோம் அப்படின்றான். ஜெயிச்சிடுவோம்னு சொன்னா கூட அவன் நிவர்த்தி மார்க்கத்துல இருக்கிறதுனால அவளுக்கு மோட்சம் உண்டு, கண்டிப்பா உண்டுடும். நீ ஒன்றும் பண்ணவே வேண்டாம், நீ அவளை ஜெயிக்கணும்ன்றதே கிடையாது. அவ ஏற்கனவே சித்தம், பெருமாள் மோட்சம் தானே சொல்லிட்ட அவளுக்கு. ஆனா நீ திருப்பி இந்த சம்சாரத்துல இப்ப இந்த பிரகிருதி விட்டு போறேன்னா அர்த்தம் அடுத்த ஜென்மம் வரும்னு அர்த்தம் உனக்கு. ஆனா அவனுக்கு அப்படி இல்லையே, அவனும் இந்த பிரகிருதி விட்டு தான் போறான்னு அர்த்தம். யாரு மோட்சத்துக்கு போனா கூட விவேகாதிகள்லாம் பிரகிருதி விட்டு போயிட்டாலும் தேவா, நீ அழிஞ்சு போவ, நீ இன்னொரு சரீரத்துக்கு போவ, உனக்கு அழிவு தான். ஆனா உன் அழிவு வித்தியாசம், உன் அழிவு வேற, அவ அழிவு வேற. அவ அழிவு மோட்சத்தை கொடுக்கும், உன்னுடைய அழிவு திருப்பி இந்த சம்சாரத்தையே கொண்டு விடும். என்ன அதனால இது அவளுக்கு தெரியாதானே அப்படின்னு சொல்றா யாரு, ரதி. அதுக்கு மேல மன்மதன் சொல்றான், காமஹா ஏவம் ஏதற்கு, இது அப்படிதான். ஆமா, அதுல ஒண்ணு சந்தேகம் இல்லை. ஆனா அஸ்மது உண்மேஷம் அசகமானாக புனः ஏதே பாபாக பிரஜாச்சக்ஷி क्वचित् புருஷே சாட்சினி குலத்வய கூலங்கஷாசு குஹனாசு ககனம் இகந்தே சர்வதா கூடச்சேதஸ்தைதே போக கர்மாவனோ பவிஷ்யத். ஆமா, நீ சொல்றதான் கிடையாது, அதாவது அது அப்படிதான். ஆனா அஸ்மத் உண்மேஷம்,
நம்மளுடைய வளர்ச்சி, நம்மளுடைய யாரு, மகாமோகன், மன்மதன் இவளுடைய வளர்ச்சி அசகமானாக, நம்மளுடைய வளர்ச்சி அவளால பொறுத்துக்க முடியல, யாரால, விவேகனால. புனா ஏதே பாப்பாக, அப்படிப்பட்ட நம்மளுடைய வளர்ச்சி, நம்மளுடைய பெருமையும் நம்மளுடைய வளர்ச்சியும் பொறுக்க முடியாதான அந்த பாபிகள் யாரு, விவேகன்லாம் பாபின்னு சொல்றான் பாபசாத்திரத்தினால. பாபகா பிரஜா சக்ஷுஷி, பிரஜா சக்ஷுஷின்னா புருஷனான ஜீவாத்மா, அதாவது அப்பா இருக்கும்போதே பிரகிருதி புருஷா சக்ஷுஷி, அவன் கண்ணெதிர்க்கியே கொச்சித் புருஷே சாட்சினி, அந்த விவேகன், அந்த விவேகன் அந்த மகா பாபிகள் அவங்க குலத்வயம் கூலம். குலத்வயம்னா யாரு, ரஜோ குணம் தமோ குணம் ரெண்டு குலத்தையும் அழிக்க போறான். அதனால இந்த அப்பா இருக்குச்சு புருஷ, மூல புருஷன் யாரு, அப்பா. அப்பா பார்த்துட்டே இருக்குச்சு கொச்சித் புருஷ சாட்சினி, கொச்சித் புருஷ சாட்சினி யாரு, அப்பா பார்த்துட்டு இருக்குச்சே குலத்வய மூலம் கூலம் கஷாசு, இந்த ரெண்டு குலம் இருக்க, அந்த ரெண்டு குலம் எது, ரஜோ குணம் தமோ குணம். இத அந்த அழிஞ்சு போகிறதுக்கு கூடாத, அழிஞ்சு போகிறதுக்காக குகனாசு ககனவீகந்தே, அதாவது அதுக்காக ரெண்டு வஞ்சனையான, அதாவது குகனாசு ககனவீகந்தே, அதனால வஞ்சனையான செயல்ல ஈடுபடுறான் யாரு, விவேகன்றான். சர்வதா மூடசேத்த ஏதே மோக கர்மானோ பவிஷ்யந்தி. அதனால அப்பா அவன் என்ன பண்றான், ஒரு வஞ்சனையை பண்ணி அவரை இந்த சம்சாரத்துல இருந்து விடுபட்டு மோட்சத்துக்கு ஆசம் போறதுக்காக அவன் பண்றான். இப்படி அவன் பண்ற முட்டாள்தன காரியம் இருக்கே, யாரு, விவேகன் பண்ற முட்டாள்தன காரியம். அவன் பண்ணீங்கன்னா முட்டாள்தனம், அப்பாவை நல்வழிப்படுத்துறான், அது முட்டாள்தனமா. அதனால அவன் பண்ற முட்டாள்தனமான காரியம் இருக்க மோக கர்மானோ பவிஷ்யந்தி, அதனால அவன் ஒரு நாளும் அதை ஒழிக்க முடியாது. யதா பிரசுப்தானபி யுத்தேன சுக்ரீவ சுபடானிவ கர்மசக்திரனுச்சேத்யா புனருத்போதயிஷ்யதி. இங்க அழகான ஸ்லோகம். பிரசுப்தானபி யுத்தேன சுக்ரீவ சுபடானிவ, ராவணனுக்கும் யுத்தம் நடக்கிறது. அந்த ராவணன் வந்ததுக்கு பிற்பாடு என்ன பண்ணலாம், யுத்தம் முடிஞ்ச உடனே பிரம்மருத்ராதிகள் அங்கிருந்து எம்பெருமான ஸ்தோத்திரம் இடத்துக்கு வரா. அவ என்ன பண்ணா, நீ இதெல்லாம் வரம் ஒண்ணா கேளும் அப்படின்னா. யாரு பிரம்மாவும் ருத்ரனும். பெருமாள் மனுஷனா தானே அவதாரம் பண்ணியிருக்க, அதனால அவரு என்ன பண்ணார், சரி நீங்க கேட்டபடியே நானும் ஒரு வரம் கேட்கிறேன். என்ன கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, யுத்தத்துல மாண்டு போனாலே அவள் எல்லாம் யாரு, வானரர்கள். ராவணர் கேட்கல, யுத்தத்துல மாண்டு போயிருக்க வானரர்கள் இருக்கா இல்லையா, வானரி ஜாம்பவான் இவெல்லாம் இருக்கா இல்லையா, இவாளையெல்லாம் உயிர் பிச்சை கொடுத்து அவளை திருப்பி பழைக்கட்டும் அப்படின்னு வரம் கேட்டான். உடனே இந்திரனும் வரம் கொடுத்துட்டான். இவா எல்லாரும் போய் சேர்ந்துட்டான். அதனால இப்ப இது கதை ராமாயணத்துல இருக்கோ இல்லையா, இது அதே மாதிரி நம்ம யார் சொல்றோம், இது மன்மதன் சொல்ற வார்த்தை. நம்ம மனுஷன்ல கூட நமக்கும் விவேகனுக்கும் போர் நடக்குதோ இல்லையோ, அதுல நம்ம வீரர்கள்லாம் யாராவது செத்து போயிட்டா கூட இவ ஏற்கனவே கர்மா பண்ணிருக்காளோ இல்லையோ, அதனுடைய பல சக்தியினால இவாளும் போயிட்டு எழுந்துருவா. வானர்கள் போயிட்டான்னா அது வரன் கேட்டா பெருமாள் கேட்டா கொடுத்தா இதோ ஆச்சு. இவாளுடைய கர்மா, இவா பூர்வ கர்மா எப்படி பண்ணிருப்பா, நல்லது பண்ணிருப்பாளா, நல்லது பண்ணிருந்தா இவா அசுர குலத்தை பிறந்திருப்பாளா,
இதெல்லாம் தெரியாம பேசலாம். அதனால நாம பண்ண பூர்வ கர்மா இருக்கோம் இல்லையோ, அது நம்மளை பழைக்க முடியா பண்ணிடும். எப்படி ராமராவண யுத்தத்துல வானவர்கள்லாம் பழிச்சாலும் அதே மாதிரி நம்ம சேனைகளும் பழிச்சிடும் அப்படின்னு இவன் சொல்றான். நேபத்தியே. அதனால அதுக்கப்புறம் அந்த திரைமறைவில் நடக்கிறத நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே ஸ்ரீவண்டரோபஸ்ரீ வேதாந்த தேசி யதீந்திர மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே வேதாந்த வாஸ்து நாராயணாரிய மகாதேசிகாய நமः. श्रीमते श्री लक्ष्मी समितियो पादुका सेवा श्री नारायणेन्द्र महादेशिकाय नमः. श्रीमते वास्य श्री कृष्णमार्य महादेशिकाय नमः. श्रीमते श्री रंगनाथेन्द्र महादेशिकाय नमः.